சொல்லுங்க மன்னா. அது செபாஸ்டியன், ஏரியல நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. கடந்த சில நாட்களாவே அவ வினோதமா நடந்துக்கிறா. வினோதமாவா? அதான் தனக்குத்தானே பேசுறா, பகல் கனவு காண்றா, பாட்டு வேற பாடுறா. நீ அத கவனிக்கலையா? ஓ, அது அந்த செபாஸ்டியன், நீ என்கிட்ட இருந்து ஏதோ ஒரு ரகசியத்தை மறைக்கிறேன்னு தெரியுது. நானா மறைக்கிறேனா? ஏரியல பத்தின ரகசியம். ஏரியல் யாரையாவது விரும்புறாளா? நான் அவளை தடுக்க முயற்சி பண்ண மாட்டா. ஆனா அவ கேட்காம போயிட்டா. மனிதர்களுக்கு நமக்கு ஒத்து வராதுன்னு சொன்னேன், ஆனா அவ கேட்கவே இல்லை. மனிதர்களா? மனிதர்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? மனிதர்கள் மனிதர்களை பத்தி நான் எதுவும் சொல்லவே இல்லையே. ஃப்ளாண்டர், என்னை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னு முதல்ல சொல்லு. உனக்கு ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. ஃப்ளாண்டர், ஃப்ளாண்டர், நீதான் என் உயிர் நண்பன். இது பாக்குறதுக்கு அவன மாதிரியே இருக்கு, கொஞ்சம் கூட மாற்றம் இல்ல. என்ன எரிக், தப்பிச்சு போலான்னு பாக்குறியா? என்ன பிரிஞ்சு எங்கேயும் போக முடியாது. அப்பா, இதுவரைக்கும் மகாராஜாவா என் கடமையிலிருந்து நான் மீறினதே இல்ல. கடல்ல வாழுற உயிரினங்களுக்குன்னு சில வழிமுறைகளை நான் விதிச்சிருக்கேன். அந்த வழிமுறை பிரகாரம் தான் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா அப்பா, கடல்ல மூழ்கிட்டு இருந்த மனிதனை காப்பாத்துறதா கேள்விப்பட்ட அது உண்மையா? அப்பா, அது வந்து மனிதர்களோட உலகத்துக்கும் நம்ம உலகத்துக்கும் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை. அது உனக்கும் தெரியும். ஆனா அவன் இறந்திருப்பான். இறக்கமே இல்லாத மனிதர்கள் இறந்து போனா நமக்கு என்ன? உங்களுக்கு அவனை பத்தி தெரியாது. தெரியாதா? தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்ல. மனிதர்கள் எல்லாம் ஒரே மாதிரிதான். இறக்கமே இல்லாம மீன்களை வேட்டையாடுறவங்க. அவங்களுக்கு இருதயமே கிடையாது. அப்பா, அவனை நான் காதலிக்கிறேன். இல்ல, உன்னோட பிறப்பு வளர்ப்பு எல்லாத்தையுமே மறந்துட்டியா? அவன் ஒரு மனிதன், நீ ஒரு கடல் கன்னி. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா எனக்கு கவலை இருக்கு ஏரியல். ஒரு அப்பாவா உன்னை பாதுகாக்க வேண்டியது என் கடமை. அதனால ஏற்படுற விளைவுகளை நான் சந்திக்க தயார்.